ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மயங்கொலிகள் வந்து பார்க்குறோம். மயங்கொலி அறிமுகம் வகுப்பு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதில் வந்து ரகர ரகரம், நகர நகரம், லகர் லகர் வேறுபாடு இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டு அடுத்து ரகர ரகரம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, அதோட வேறுபாடு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம மயங்கொலிகளில் எதை பற்றி பார்ப்போம்? ஃபஸ்ட்டு ரகர ரகர வேறுபாடு பார்ப்போம். ஒரே உச்சரிப்பில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பற்றி தானே பார்ப்போம். ஸோ ஓகே, ரகர ரகரம் பார்ப்போம். நகர 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 வேறுபாடு பார்க்கலாம். லகர 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 வேறுபாடு வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரகர ரகர வேறுபாடு. ஓகே, நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த இது முடிச்சிட்டோம்னா, மயங்கொலிகள் வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா எழுத்திலக்கணம் ஃபுல்லாகவே முடியுது. ஓகே, அடுத்து வந்து சொல்லிலக்கணம் தான். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம். ஓகே, சொல்லிலக்கணம் போயிடலாம். இது முடிச்சுட்டு ஓகே, யூனிட் 1 வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதை முடிச்சிட்டோன்னா அடுத்தடுத்து நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, படிக்கலாம். ஓகே, இதை வந்து இதை ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சலாம். வாங்க பார்க்கலாம். ரகர ரகர வேறுபாடு வந்து இப்போ ராக்கோ இந்த ராக்கும், அதாவது இதை வந்து குண்டுரா ஒல்லிரா அப்படின்னு சொல்லியும் கூட நம்ம சொல்லியிருக்கலாம் ஸ்கூல் படிக்கும்போது. அந்த மாதிரி ஒல்லிரா குண்டுரா அப்படின்லாம் சொல்லுவோம் நாங்கள். ஓகே, இந்த ஒல்லிரா அதாவது இந்த ரா என்ன சொல்லுவோம்? இடைநரா அப்படின்னு சொல்லுவோம். எரள வளர அப்படின்னு சொல்லுவோம். அதான இடைந எழுத்துக்கள். ஸோ அதில் உள்ள ராவை இடைநரா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது? வள்ளிநரா. வள்ளிநரத்தில் கசட தபர அப்படிங்கிறோமா? கசட தபரன்னு சொல்லிட்டு அதில் வரக்கூடிய ராவை என்ன சொல்கிறோம்? வள்ளினரா அப்படின்னும். அப்போ இது வந்து இடைநரா, இது வந்து வள்ளினரா. இப்போ நான் சொல்லும்போது இடைநரா வள்ளினரான்னு சொல்லும்போது நீங்கள் உடனே இடைநரானா இதை ஞாபகம் வச்சுக்கணும். வள்ளினரானா இது உடனே உங்கள் மைண்ட் செட் வரணும். ஓகே ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, வேறுபாடு என்ன அப்படின்னா, உச்சரிக்கும் முறையில் வந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு பாருங்கள். இந்த ராவை என்ன பண்ணுறோம்? இடைநராவை மேலெண்ணத்தோட முன்பகுதியில் தொடும்போது, நம்ம நாக்கு மேலெண்ணத்தோட முன்பகுதியை தொடும்போது இந்த ரா அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறோம். மேலெண்ணத்தோட முன்பகுதி வந்து தொடுது. ஓகே, நம்ம நாக்கு வந்து ஓகே ரா அப்படின்னு சொல்கிறோம். இதை வல்லினரா வந்து மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடுது. ஓகே, ரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். செம்மரம், காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நடுப்பகுதியை தொடும், முன்பகுதியை தொடும், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். செம்மரம், காற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு. அடுத்து செகண்ட் பாருங்கள் என்ன அப்படின்னா, பிறமொழி சொற்களில் வந்து எந்த ரா பயன்படுத்துவோம் அப்படின்னா இடைநராக தான் பயன்படுத்துவோம். வல்லினரா வந்து பயன்படுத்த மாட்டோம். ஓகே, இடைநராக தான் பயன்படுத்துவோம். பாருங்கள், ரயில், நம்பர், கார், டாக்டர், இது எல்லாமே வந்து என்ன சொற்கள்? பிறமொழி சொற்கள். ஓகே, ரயில், நம்பர், கார், டாக்டர் அப்படிங்கிற இந்த அப்படிங்கிறது சேர்ந்துக்கு இல்லையா? அதெல்லாம் என்னது? பிறமொழி சொற்கள். ரா அப்படிங்கிறது பிறமொழி சொல்லிக்கு தான் பயன்படுத்தப்படும். இந்த ரா வந்து பிறமொழி சொல்லில் பயன்படுத்தப்பட மாட்டாது. ஓகே, இதுதான் பயன்படுத்துவாங்க. அதுதான் செகண்ட் டிஃப்ரெண்ட். ஓகே, ரயில், நம்பர்னு சொல்லிட்டு இப்போ நம்பர் அப்படின்னு இருக்குன்னா இந்த போட மாட்டோம் இல்லையா? அப்போ இது தப்பு. ஸோ நம்ம இந்த இதுதான் போடுவோம். ஓகே, இடைநராக தான் போடுவோம். ஓகே, அந்த எழுத்து தான் போடுவோம். ஓகே, இது வந்து எதுக்கு? அப்போ பிறமொழி சொற்களில் பயன்படுத்தக்கூடிய எழுத்து எது அப்படின்னு கேட்டால் இடைநரா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ரயில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தமிழ் சொற்கள் கிடையாது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மூணாவது வேறுபாடு என்ன பாருங்கள். முதல் எழுத்தாக வந்து ரெண்டுமே இந்த ரகரமாக இருக்கட்டும், இந்த ரகரமாக இருக்கட்டும், இடைந ரகரமாக இருந்தாலும் சரி, வல்லின ரகரமாக இருந்தாலும் சரி, என்ன செய்யாது? முதல் எழுத்தாக வந்து வராது. ஒரு சொல்லோட முதல் எழுத்தில் வந்து எழுத்தாக வந்து வராது. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ரயில் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதக்கூடாது. இது வந்து பிறமொழி சொல். ரயில், ரத்தம், ரோமம், ராகம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள். இதை நம்ம தமிழ் சொல்லாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ரயில் அப்படின்னு சொல்லி தான் எழுதுறோம். ஆனால் உச்சரிக்கிறது வந்து ரயில் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். இந்த இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி சைலண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இதில் உச்சரிக்கிறது வந்து ரயில் அப்படின்னு சொல்லுவோம். எழுதுறது வந்து வந்து முன்னாடி சேர்த்து எழுதணும். இதுதான் தமிழ் சொல்லாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ரயில் அப்படின்னு சொல்லி நார்மலாக இருந்தால் அது என்னது? அது வந்து பிறமொழி சொல். ஓகே, இந்த மாதிரி முன்னாடி வந்து முதல் எழுத்தா ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் எழுத்தா வந்து என்ன இருக்காது? ரா இந்த ரெண்டுமே வராது. வல்லினராவாக இருக்கட்டும், இடைநராவாக இருக்கட்டும், ரெண்டுமே வராது. ஓகே, அப்புறம் பாருங்க, நம்ம அந்த ரா பார்த்தோம் இல்லையா? இடைநரா. அதை இப்படி ரயில் அப்படின்னு சொல்லி எழுதும்போது ரயில் அப்படின்னு தான் வாசித்தோம், இறையில் அப்படின்னு வாசிக்கல. ஓகே, இப்படி தான் நம்ம உச்சரித்தோம். இதில் பாருங்கள், செகண்டாக தான் வருது. இந்த ராவும் செகண்டாக தான் வருது. இதுக்குன்னு நம்ம என்ன ரவு அப்படின்னு சொல்லி வாசிக்க மாட்டோம். இறகு, உறவு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபுல்லாக இந்த வந்து முன்னாடி போட்டாலும் அதை நம்ம உச்சரிக்கிறோம். அதையும் சேர்த்து தான் நம்ம உச்சரிக்கிறோம், இறகு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்காண்டி தான் இந்த இது கொடுத்துக்கலாம். இது எல்லாமே என்ன? தமிழ் சொற்கள். இறகு, உறவு அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன செய்யணும்? இருந்தாலும் அந்த ராக்கு முன்னாடி இருக்குது, அப்போ இதை உச்சரிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அது வந்து தமிழ் சொல். அதெல்லாம் வந்து பிறமொழி சொல். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும், பிறமொழி சொல்லுக்கும் தமிழ் சொல்லுக்கும். ஓகே, அடுத்து ஃபோர்த் வேறுபாடு பாருங்கள். ரானா இது ரெண்டுமே என்னது? இணை எழுத்துக்கள். நம்ம இணை எழுத்துக்கள் பார்த்துப்போம், வீடியோஸ் பார்த்துப்போம். இணை எழுத்துக்கள் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், அதில் சொல்லியிருப்போம். கசட தபர இதுவும் என்னது? ஞஞ்சன நமன இதுவும் என்னது? இணை எழுத்துக்கள். இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று
இணை எழுத்துக்கள். ஓகே, இது எதுவும். அப்போ இந்த ரா நாவும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இணை எழுத்துக்கள் வீடியோலேயே பார்த்துக்குவோம். ராவும் நாவும் இணை எழுத்துக்கள். ஓகே, இதுக்கு இணை எழுத்து இருக்குது, இந்த ராவுக்கு இணை எழுத்து வந்து இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ராக்கு இணை எழுத்து கிடையாது, இதுக்கு வந்து இணை எழுத்து உண்டு, ரா நா. ஓகே, இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இன்று அப்படின்னு சொல்லும்போது இன்று அதை தொடர்ந்து இணை எழுத்துக்கள் அடுத்தது வந்திருக்கா. அப்படிங்கிறது என்னது? மெல்லின எழுத்து ஒரு மெய்யெழுத்தா வரும். அதனை தொடர்ந்து வல்லின எழுத்து வந்து என்னது? உயிர்மையாக வரும். ஸோ அதே மாதிரி வந்திருக்கா. நம்ம இடைநிலத்தை பற்றி பார்த்துருப்போம் நல்லா விரிவாக, அதை போய் பார்க்காதாங்க. ஓகே, நன்று சென்றான் அப்படிங்கலாம் பாருங்கள். இணை எழுத்துக்கள் வந்து வந்திருக்கா தொடர்ந்து. இன்னை தொடர்ந்து அதோட மெய்யெழுத்தோ உயிர்மை எழுத்து வர்றது. ஓகே, ஒரு மெல்லின எழுத்தை தொடர்ந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்கும். இணை எழுத்துக்களில் வல்லின உயிர்மை எழுத்து வரும். அது மாதிரி தான் ரூலு, அது மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இணை எழுத்து வந்து அதுக்கு உண்டு இருக்குது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்க, 5th வேறுபாடு பாருங்க. என்ன பாருங்க, சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வரக்கூடியது பாருங்க. சொல்லோட இறுதி எழுத்தாக வர்றதுல உயிர்மை எழுத்தா ரெண்டுமே வரும். ரா ரா இந்த ரெண்டுமே, இடைநரா வல்லினரா ரெண்டுமே என்ன செய்யும்? உயிர்மையில் வந்து இறுதி எழுத்தாக வரும். ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இறுதியில் உயிர்மை எழுத்தா இருந்துச்சுன்னா 2 ராவும் வரும். இடைநராவாக இருக்கட்டும் வல்லினராவாக இருக்கட்டும், 2 ராவுமே இறுதியில் வரும் உயிர்மை எழுத்தாக இருக்கும் பட்சத்தில். இதே இது மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இடைன இர் அப்படிங்கிறது மட்டும் தான் வரும் இறுதி எழுத்தா. இந்த வல்லின இர் வந்து வராது இறுதி எழுத்தா. ஓகே, இறுதி எழுத்து ரெண்டுமே பார்க்காது இறுதி எழுத்து. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். பார் வேர் புதர் அவர் ஆசிரியர்னு சொல்லிட்டு இல்லையா, இர் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. இதே இது பாருங்கள், பார் வேர் புதர் அப்படின்னு சொல்லிட்டு அமையாது. வேர்ட்ஸ் வந்து பார் சொல்லிட்டு இந்த இர் போட்டு அமையாது இல்லையா, இந்த இர் தான் போடும். ஸோ அப்போ இந்த மாதிரி சொற்கள் வந்து அமையாது. மெய்யெழுத்தாக வந்து இந்த இது இறுதியில் அமைஞ்சு வராது. இந்த இர் வந்து மெய்யெழுத்தாக இறுதியில் அமைஞ்சு வராது ஒரு சொல்ல. ஓகே, இந்த இர் வந்து மெய்யெழுத்தாக இறுதியில் அமையும். இது ரெண்டுமே வந்து உயிர்மை எழுத்தாக இருந்தால் என்ன வரும்? சொல்லோட இறுதியில் வந்து வரும். ஓகே, உயிர்மை எழுத்தாக வரும் அப்படின்னா இப்போ கற்றை அப்படின்னு சொல்லலாமா. ரை அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்தா, ஸோ அந்த மாதிரி வரும். காற்று அப்படின்னு சொல்லலாம். காற்று அப்படின்னு சொல்லி ரூ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து தானேங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது. ஓகே, அதே மாதிரி அப்போ இந்த 2 ராவுமே உயிர்மை எழுத்தாக வரும். மெய்யெழுத்தில் வல்லினரா வராது, இடைநரா மட்டும் வரும். ஓகே, இறுதி எழுத்தா. முதல் எழுத்தாகவும் வராது ரெண்டுமே. இறுதி எழுத்தில் நம்ம உயிர்மை எழுத்தா ரெண்டுமே வரும். இறுதி எழுத்தில் மெய்யெழுத்தில் வந்து என்னது வரும்? இடைநரா மட்டும் தான் வரும், வல்லினரா வந்து வராது. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 6th வேறுபாடு பாருங்கள். தனிக்குறிலை தொடர்ந்து ரகரம் வராது அப்படின்னாங்க. ஒரு தனிக்குறிலை தொடர்ந்து என்ன ரகரம் இடைநரா வந்து வராதான். ஒரு தனிக்குறில் இப்படி இருக்குன்னா அதனை தொடர்ந்து இடைநரா வந்து வராது அப்படின்னாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். கற்பனை சிற்பி அப்படிங்கிறது பாருங்கள். கற்பனை சிற்பி இந்த ஈர் போட்டு சொல்ல மாட்டோம் இல்லையா. கற்பனைனா என்ன யோசிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஈர் தான் போடுவோம். இந்த ஈர் வந்து போட்டால் அது வந்து தவறு. ஓகே, அப்போ நீ மெய்யெழுத்தா உயிர்மெய் பாருங்கள். உயிர்மெயில் ரெண்டுமே வரும், ரா ரெண்டுமே வரும். மெய்யெழுத்தா வந்து இந்த எழுத்து வராது, இடைநரா வராது, வல்லினரா மட்டும் தான் வரும். அதாவது மெய்யில் இது வராது, இது வரும். உயிர்மெயில் ரெண்டுமே வரும். ஓகே, ஒரு தனிக்குறியில் தொடர்ந்து இப்போ கா இருக்குன்னா அதை தொடர்ந்து கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தனிக்குறியில் தொடர்ந்து இது வந்திருக்கு, அப்போ வந்திருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து உயிர்மெயில் வரும். இதே இது இப்படி மெய்யா வந்து வராது அப்படிங்கிறாங்க. ஓகே, மெய்யா வந்து வராது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரு தனிக்குறியில் தொடர்ந்து ஒரு மெய்யா வந்து வராது அப்படிங்கிறாங்க. ஓகே, புரிஞ்சா? உயிர்மையாக வரும், மெய்யில் தான் வந்து வராது. எது? இடைநரா அப்படிங்கிறது. ஓகே ஓகே புரிஞ்சா? பாருங்கள், உயிர்மெயில் பாருங்கள், மருமகன் மறுமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூ அப்படிங்கிறது வந்துருக்கா. ரூ அப்படிங்கிறது என்னது? இதோட இதில் தானே வரும் ரூ அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ இந்த ரா வந்து உயிர்மையாக வந்து ஒரு தனிக்குறியில் தொடர்ந்து வரலாம். இதே இது என்ன பண்ணக்கூடாது, மெய்யெழுத்தாக வந்து இது வராது. ஒரு தனிக்குறியில் தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்தாக வந்து இடைநரா வந்து வராது. ஓகே, அது வல்லினரா வரும், இடைநரா வராது. ஓகே, ஞாபகம் சொல்லணும். அடுத்தது 7th வேறுபாடு பாருங்கள். கிரைகின்ற அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலையை பாருங்கள். நடக்கிறாள், பறக்கின்றது, பேசுகின்றாள் அப்படிங்கிற பாருங்க. படற்கை சொற்கள் என்னது வருது? ரா அப்படிங்கிறதா வருது, ரா அப்படிங்கிறது வராது. இதே நடக்கிறாள் இப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா. இந்த ரா வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அப்போ இந்த ரா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எது? வல்லினரா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இடைநரா வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து இதுதான் வரும் அப்படிங்கிறத இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். பன்மையில் அதுவும் படற்கையில் சொல்லும்போது, படற்கைனா எங்கே இருக்கவங்கள சொல்கிறதா படற்கையில் சொல்லும்போது என்ன ஆகும்? படற்கையில் சொல்லும்போது இந்த ரா தான் வரும், இந்த ஒல்லிரா வந்து வராது, குண்டுரா தான் வரும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். கிரைகின்று அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலைகளையும் என்னது? வல்லினரா தான் வரும், இடைநரா வந்து வராது. கிரைகின்று அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை எது வரும்? வல்லினரா தான் வரும். ஓகேவா?
அடுத்து 8th வேறுபாடு பாருங்கள். இருக்கு அடுத்து வந்து மெய் வராது. இருக்கு அடுத்து வந்து மெய் வராது. இருக்கு அடுத்து வந்து மெய் வரலாம் அப்படின்னா, இதனை தொடர்ந்து ஒரு மெய் வராது. இதனை தொடர்ந்து ஒரு மெய் வரலாம் அப்படின்னா. ஓகே, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரு இருக்குது, என்னது வல்லின இரு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இச் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அது வரக்கூடாது, வரது தப்பு. முயற்சி அப்படின்னு சொல்லி எப்படி போடுறது தான், அதை தொடர்ந்து இச் அப்படிங்கிறது இல்லாமல் போடுறது தான் எனக்கு கரெக்டு. பாருங்கள், அடுத்து வாங்க பயிர்ப்பு சார்பெழுத்து அப்படின்னு பாருங்கள். பயிர்ப்பு அப்படிங்கிறத பாருங்கள். பயிர்ப்பு அப்படிங்கிறதுல இரு என்னது இடைநய ராவை தொடர்ந்து என்னது இருக்குது, இப் அப்படிங்கிறது இருக்குது. இப் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ இதில் ஒரு மெய்யை தொடர்ந்து இன்னொரு மெய் வந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ரா வரும்போது, ஓகே, இந்த ரா வரும்போது அதனை தொடர்ந்து இன்னொரு மெய்யெழுத்து வந்து வரலாம். இந்த இடைநய ரா வந்து ஒரு மெய்யெழுத்தாக இருக்கும் பட்சத்தில் அதனை தொடர்ந்து இன்னொரு மெய் வந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. மிகலாம் மிகாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேயா? ஓகே, மிகலாம் மிகாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து 9வது வேறுபாடு பாருங்கள். ரா ரகரமும் சேர்ந்து ரகரமும் சேர்ந்து வராது. ரகரமும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. இது இந்த இடைநரா வந்து 2 வாட்டி ஒன்றா வராதுங்க. இதே இது இந்த ரா அந்த வல்லினரா வந்து 2 வாட்டி வரும், ஒன்றா வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். வெற்றி அப்படின்னாங்க. வெற்றி, பற்று, குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெற்றி, பற்று, குற்றம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தொடர்ந்து ஒரு இடைன இறைத்தோட வல்லின இறை தொடர்ந்து அதோட உயிர்மை எழுத்து வந்துருக்கு இல்லையா, இந்த மாதிரி வரும். இதே இது அதில் இது இடைநெறி தொடர்ந்து இடைநெறி வந்து வராது. ஓகே, இடைநெறி வந்து வராது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது வேறுபாடு பாருங்க. ராக்கு பின் காசா தாபா வரும். ஓகே, ராக்கு பின்னாடி என்ன வருமா, கசட தபரில் இருக்கிறது வந்து வருமா. காசா தாபா ரா அப்படிங்கிறது மட்டும். காசா பாறை, காசா பாறை தாள வர்றது. காசா பாறை அப்படிங்கிறது வந்து வருமா. பாருங்கள், நிற்கவும் முயற்சி காற்று அப்படிங்கிறத ரூ அப்படிங்கிறது வந்துருச்சு, ரா அப்படிங்கிறதுக்கு. அடுத்து பாருங்கள், சி அப்படிங்கிறது வந்துச்சு, அப்போ சா அப்படிங்கிறது வந்துருச்சு. நிற்கவும் கா அப்படிங்கிறது வந்துச்சு, ஸோ கா வந்துருச்சு. அது மாதிரி பாவும் வந்துருமா. கா சா பா ரா இது மட்டும் தான் வருமா. ஓகே, இந்த ராவை தொடர்ந்து இந்த எழுத்துக்கள்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ தாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் அமையும் அமையாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மயங்கொலியில் இப்போ ரகர வேறுபாடு ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சாச்சு. அதோட எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து வேர்ட்ஸ்க்கு பொருள் வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த நகரம் லகரம்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேர்ட்ஸ் இந்த மீனிங் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் நமக்கு அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை வந்து படிக்க தான் செய்யணும். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது, இந்த வேர்ட்ஸ் வருமா வராதா, இந்த மாதிரிலாம் அமையுமா அமையாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மித்தபடி எல்லா மீனிங்லாம் வந்து நம்ம படிச்சாகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரகரம் வந்து முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நகர வேறுபாடு வந்து பார்க்கலாம். லகர வேறுபாடு பார்த்துடலாம். ஓகேயா? ஓகே, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.